பாமக கட்சியில அப்பா மகனுக்கு இடையில கடுமையான கருத்து யுத்தங்கள் மோதல்களாக மாறி வருகிற நிலையில டாக்டர் ராமதாஸ் ஒருபுறம் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான பொதுக்குழு செயற்குழு மீட்டிங்கை நடத்தி என்ன செய்யலாம், நாங்க தான் ஒரிஜினல் பாமகன்னு ஒருபுறம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, நாங்கள் தாங்க ஒரிஜினல் பாமக என்று சொல்லி அதற்கான வேகத்தோடு பயணித்திருக்காரு அவருடைய மகனான அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸும் பொதுக்குழு செயற்குழு போன்ற கூட்டங்கள் எல்லாம் கூட்டிவிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வருகிற தேர்தலுக்கு என்னென்ன அடுத்த கட்ட நகர்வு என்ற பாதையின் கூட வேகமாக இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதற்குடைய ஒரு பகுதி தான் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டுற அளவுக்கான பேச்சுவார்த்தை முடிவு செய்து அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்பதை முடிவு செய்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் எப்படி அந்த மாதிரியான முடிவு எடுக்க முடியும்? நான் தானே உண்மையான பாமக, என்னை கேட்காம எப்படி செய்ய முடியும் என்று கடுமையான சில விமர்சனங்களை வச்சிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு ட்ரெண்ட் அடிச்சிருக்காரு. என்ன ட்ரெண்டுனா, தன்னுடைய தொண்டர்களெல்லாம் ஒன்று திரட்டி நம்ம தான் வலிமையான பாமக, எனவே சின்னமும் கட்சியும் நம்ம கையில் தான் இருக்குன்ற மாதிரியான விஷயத்தை மீண்டும் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பதிவு செய்ததோடு வாங்க யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ உடனே விருப்ப மனு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒருபுறம் விருப்ப மனுக்கான விஷயங்களை வேகப்படுத்தியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் திமுக பக்கம் போவாரா, இல்லை அதிமுக பக்கமே ஏ டீம் பி டீம் என்று 2 டீமாக போய் பாமக இணையுமா என்பதான பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் திமுக பக்கம் போனாக்கா கணிசமான இடங்களை டாக்டர் ராமதாஸுக்கு திமுக தருமா? இப்போ இருக்க சூழலில் ஏற்கனவே கூட்டணியில் நிறைய எண்ணிக்கை கொண்ட ஆட்கள் இருந்துகின்ற நிலையில் மதிமுக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை எல்லாம் இருக்கிற நிலையில் பாமகவுடைய டாக்டர் ராமதாஸ் அந்த கூட்டணிக்குள்ளே அங்கம் பெறுவாரா என்ற கேள்விகள் தொக்கி நிற்கிறது. என்ன நடக்க போது பார்ப்போம். டாக்டர் ராமதாஸை விட அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் எடுக்கிற வேகம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெற்றிருக்கிறதே சொல்கிறாங்க விவரம் தெரிந்தவர்கள்.